நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பாலாமாடி தோட்டம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வெந்தயக்கீரையோட அறுவடை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வெந்தயக்கீரையோட விதைப்பு வந்து மைக்ரோ கிரீன் பற்றின வீடியோ போட்டிருப்போம். இது அதுக்கான தொடர்ச்சி தான். இதில் பார்த்திங்கன்னா வந்து வெந்தயக்கீரையோட அறுவடை தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள், வெந்தயக்கீரை வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 பேக்கில் வந்து நம்ம வெந்தயக்கீரை போட்டிருக்கோம். மற்ற பேக்கில் பார்த்திங்கன்னா கடுகுக்கீரை போட்டிருக்கோம். இதெல்லாம் கடுகுக்கீரை. இந்த கடுகுக்கீரை எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் ஆகும். ஸோ அது ஒரு அறுவடை கிடைக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து வெந்தயக்கீரை வந்து அறுவடை பண்ண போகிறோம். வெந்தயக்கீரை பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி திரட்சியாக வளர்ந்துருக்கு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மண்கலவை தான் ஃப்ரெண்ட்ஸ். மண்கலவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1:1:1 இருக்கணும். 1 பங்கு செம்மண், 1 பங்கு வந்து மண்புழு உரம், 1 பங்கு வந்து காயர் வித்து. இந்த 3 சேர்ந்துருக்கணும். கீழே உள்ள லேயரில் வந்து நீங்கள் வெறும் கோகோபீட் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி இந்த கரும்பு சக்கை, இந்த மாதிரி சக்கையை வந்து நீங்கள் வந்து கீழே போட்டுக்கலாம் லேயராக. அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி மண்கலவை ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். இன்னொன்று வந்து உங்களுக்கு கரும்பு சக்கை வந்து ரோட்லேயே கிடைக்கிறனால உங்களுக்கு வந்து காஸ்ட்டு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதை வந்து க்ரோ பேக் ஃபுல்லாக நீங்கள் மண்கலவை இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகும். ஸோ ஒன்று அடியில் வந்து காயர் வித்து அப்படின்னா கரும்பு சக்கை போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈல்டு நல்லா இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஆகிற செலவு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அறுவடையை பார்த்துருவோம். ஆக்சுவலாக உங்களுக்கு வெந்தயக்கீரையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மொத்தமாக அந்த மாதிரி வேரோட பிடிங்கி எடுக்கணும். இப்போ இது உங்களுக்கு மற்ற சிறுகீரை, மற்ற அரைக்கீரை அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 டைம் தான் வந்து ஈல்டு எடுக்க முடியும். பட் அதுலேயும் நீங்கள் வந்து இந்த புதினா மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 4-5 டைம்ஸ் கூட வந்து புதினாவில் நீங்கள் அறுவடை பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி கீரை வந்து உங்களுக்கு வந்து 1 டைமில் தான் வந்து உங்களுக்கு ஈல்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திருப்பி வந்து வெந்தயம் போட்டு வளர்க்குற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து வெந்தயக்கீரையோட ஒரு கட்டு. நான் வந்து இந்த க்ரோ பேக்கில் இருந்து மட்டும் எடுத்துருக்கேன். இந்த ஒரு கட்டு பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வீட்டுக்கு வந்து ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு டயத்துக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ இதே மாதிரி நான் வந்து இன்னொரு 3 பேக்கில் வச்சுருக்கேன். அந்த 3 பேக்லாம் அடுத்தடுத்து வந்து நான் வந்து தேவையானப்போ வந்து அறுவடை பண்ணிட்டா எனக்கு ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை வந்து மாடியில் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.